வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது மிகவும் நல்லது. அந்த சிரித்த முகத்திற்கு பின்னால் தான் உண்மையானது மறைந்திருக்கும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் வரும் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அறிந்து கொள்வீர்கள். கும்பம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில மனிதர்களை பார்த்தவுடன் அவர்கள் நம்முடைய நல்ல நண்பர்கள் என்று நினைத்து நம்ம ஆரம்பத்திலே விடுகிறோம். ஆனால் ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவது இன்னும் நீண்ட காலங்கள் அது நிலைத்து இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அவங்களுடைய சிரிப்பு, இனிமையான வார்த்தைகள், அன்பான அணுகுமுறைகள் அனைத்தும் உண்மையானது என்று இப்பொழுது நீங்கள் நம்பவும் தொடங்கிவிட்டீர்கள். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுதுதான் சிலருடைய உண்மையான எண்ணங்கள் என்ன என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். அது வரைக்கும் அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள், இப்படி செய்ததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுடைய சிரிப்பு, இனிமையான வார்த்தைகள், அன்பான அணுகுமுறைகள் அனைத்தும் உண்மையானது என்பதை நீங்கள் இப்பொழுது நம்பிக்கொள்ள வேண்டும். இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். ஆனால் காலம் செல்லும் பொழுது தான் சிலருடைய உண்மையான எண்ணங்கள் வெளியில் வரும். உங்களிடம் தவறாக பேசிக்கொண்டே உள்ளுக்குள்ள வேறு எண்ணங்கள் வைத்தவர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்வது போல நடித்து மனதிற்குள் பொறாமை வைத்தவர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் சிரித்த முகத்திடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக, சிரித்த முகத்திடமும் அமைதியாக இருக்கக்கூடிய முகத்திடமும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அவர்களை முழுமையாக நீங்கள் நம்பிவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் உங்களுடைய வாழ்க்கையானது சென்றுவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிட்டது. உங்களின் பெயரை பயன்படுத்தி சில லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மற்றவர்கள் அறிந்துவிட்டு போனார்கள். ஆனால் அந்த ஒரு உண்மை என்னவென்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்முடைய பெயரை பயன்படுத்தி தான் இவன் பணத்தை வாங்கினானா, நம்முடைய பெயரை பயன்படுத்தி தான் இவன் இந்த ஒரு செயலை செய்தானா என்றெல்லாம் நீங்கள் யோசித்த ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் நல்ல ஒரு பெயரும் செல்வாக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நேர்மையானவர்கள், யாருக்கும் துரோகம் நினைக்காதவர் என்ற பிம்பம் உங்களுடைய சுற்றத்தாரால் நிச்சயமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்களின் இந்த நல்ல பெயரையும் செல்வாக்கையும் உங்களுக்கு தெரியாமலேயே சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட அவல நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நேர்ந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏன் ஏற்பட்டது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் நிச்சயமாக இருக்கும். அவர் எனக்கு தெரிந்தவர் தான், அவரிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று உங்களுடைய பெயரை சொல்லி மற்றவர்களிடம் பண வசூல் செய்ததை அல்லது காரியங்களை சாதித்து கொண்டதோ பல சம்பவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். இறுதியில் அவர்கள் செய்த தில்ல முள்ளுகளுக்கு பழிச்சொல் உங்கள் மீது விழுந்த போதுதான் உங்களிடம் பெயர் எவ்வளவு தூரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது அமைய போகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் எல்லாமே குறைந்து மகிழ்ச்சியான ஒரு நாட்களும் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களும் நிறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு தான் இரவும் பகலும் பாராமல் உழைத்தாலும் அதற்கான கிரெடிட்டும் அதற்கான அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. மற்றவர்கள் அதை தட்டி சென்ற கசப்பான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சனியின் தற்போதைய கோச்சார நிலை
உங்களுடைய நேர்மையான உழைப்பிற்கு உரிய மரியாதைகளையும் கௌரவத்தையும் பெற்றுத்தரப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த பழைய சாதனைகளும் கடின உழைப்புகளும் தற்பொழுது மேலதிகாரிகளால் அல்லது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. உங்களுக்கான பாராட்டு விழாக்களோ அல்லது உத்தியோக உயர்வுகளோ ஊதிய உயர்வுகள் போன்றவற்றுக்கான அரசாணைகளோ இந்த சில நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். உழைப்பாளிகளுக்கு என்றும் வீழ்ச்சி இல்லை என்ற நியதியை இந்த ஒரு உலகம் உங்களுக்குள்ள உணர்த்தப் போகிறது. உங்களை புறக்கணித்தவர்கள் அனைவரும் உங்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்து பாராட்டக்கூடிய ஒரு நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு நிமிடம் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் செய்த உழைப்பை பலர் கவனிக்காமல் சென்ற தருணங்கள் உண்டு. நீங்கள் அமைதியாக பல பொறுப்புகளை கூட ஏற்றுக்கொண்டும் செயல்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அந்த பொறுப்புகளை செய்வதற்கு உங்களுக்கு விருப்பங்கள் என்பது இருந்திருக்காது. ஆனால் உங்களுடைய உழைப்பின் பின்னால் இருக்கும் கஷ்டங்களை அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம். அந்த நேரங்களில் மனதில் ஒரு வருத்தங்கள் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான உழைப்பு ஒருபோதும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது எந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் எல்லாமே குறைந்து மகிழ்ச்சியான ஒரு நாட்களும் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களும் நிறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு தான் இரவும் பகலும் பாராமல் உழைத்தாலும் அதற்கான கிரெடிட்டும் அதற்கான அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. மற்றவர்கள் அதை தட்டி சென்ற கசப்பான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சனியின் தற்போதைய கோச்சார நிலை உங்களுடைய நேர்மையான உழைப்பிற்கு உரிய மரியாதைகளையும் கௌரவத்தையும் பெற்றுத்தரப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த பழைய சாதனைகளும் கடின உழைப்புகளும் தற்பொழுது மேலதிகாரிகளால் அல்லது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. உங்களுக்கான பாராட்டு விழாக்களோ அல்லது உத்தியோக உயர்வுகளோ ஊதிய உயர்வுகள் போன்றவற்றுக்கான அரசாணைகளோ இந்த சில நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். உழைப்பாளிகளுக்கு என்றும் வீழ்ச்சி இல்லை என்ற நியதியை இந்த ஒரு உலகம் உங்களுக்குள்ள உணர்த்தப் போகிறது. உங்களை புறக்கணித்தவர்கள் அனைவரும் உங்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்து பாராட்டக்கூடிய ஒரு நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு நிமிடம் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் செய்த உழைப்பை பலர் கவனிக்காமல் சென்ற தருணங்கள் உண்டு. நீங்கள் அமைதியாக பல பொறுப்புகளை கூட ஏற்றுக்கொண்டும் செயல்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அந்த பொறுப்புகளை செய்வதற்கு உங்களுக்கு விருப்பங்கள் என்பது இருந்திருக்காது.